வழக்குரைஞர் மோகன் அவர்கள் நமது கட்சியின் மூத்த பொறுப்பாளர். அவர் மறைந்து ஒரு வருடத்திற்கு மேலாகிறது. அவருடைய படத்திறப்பு நிகழ்வை நடத்துவதிலே ஒரு காலத்தாழ்வு நேர்ந்து விட்டது. அந்த நிகழ்வை நடத்துவதற்கு பல தேதிகளை நாம் அவ்வப்போது குறித்தாலும் தவிர்க்க முடியாத நிலையில் தள்ளி போய்கொண்டே இருந்த சூழலில் இன்றைக்கு அந்த வாய்ப்பு அமைந்திருக்கிறது. எனவே முதல் அமர்வு மதிப்பிற்குரிய தோழர் உஞ்சை அரசன், மதிப்பிற்குரிய தோழர் சங்கரையா ஆகியோருக்கும், நமது மூத்த பொறுப்பாளர் தோழர் வழக்குரைஞர் மோகன் அவர்களுக்கும் வீர வணக்கம் செலுத்துகிற நிகழ்வு. மோகன் அவர்களின் துணைவியாரும் இப்போது மேடையில் அமர்ந்திருக்கிறார். அவருடைய மகன்களும் மேடையில் இருக்கின்றனர். எனவே ஓரிரு பொறுப்பாளர்கள் மோகன் அவர்களை நினைவு கூர்ந்து நம்மிடையே உரையாற்ற இருக்கிறார்கள். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் மதிப்பிற்குரிய அண்ணன் ஏவா வேலு அவர்களின் அருமை புதல்வர் கம்பன் அவர்களும் இங்கே வருகை தந்திருக்கிறார். அவரும் நம்முடைய வழக்குரைஞர் மோகன் அவர்களை நினைவு கூர்ந்து நம்மிடையே சில நிமிடங்கள் பேச இருக்கிறார். அதன் பிறகு மாநாடு குறித்து உங்களிடையே நான் உரையாற்ற இருக்கிறேன். ஆகவே இந்த முதல் அமர்வு நிகழ்வில் பங்கேற்றுள்ள சிறப்பு விருந்தினர்கள் நம்மிடையே சில நிமிடங்கள் பேச இருக்கிற சூழலில் அனைவரும் அமைதி காத்து நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்க்க வேண்டும் என கேட்டு நமது கட்சியின் சார்பில் இந்த மேடையில் அமர்ந்து மோகனுக்கு அவரால் அஞ்சலி செலுத்த முடிந்தது. ஓராண்டு காலம் கழித்து இந்த நினைவேந்தலை நடத்துவது என்பது சற்று நெருடலாகத்தான் இருக்கிறது. என்றாலும் இது சிறப்பாக இன்றைக்கு படத்திறப்பு, சிலை திறப்பு, பாடல் வெளியீடு, தோழமை இயக்க தலைவர்கள் பங்கேற்று இரங்கல் உரை, 4 மாவட்டங்களை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்கள் பங்கேற்று சிறப்பித்தல் என்று இந்த நிகழ்வு மிக சிறப்பாகவே நடந்தேறி கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே நான் ஆறுதல் அடைகிறேன். மோகன் அவர்கள் தொடக்கத்தில் குடியரசுக் கட்சியிலே தன்னை இணைத்துக் கொண்டு களப்பணி ஆற்றியவர் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். எனக்கு அவர் நண்பர்தான் என்றாலும் கூட அவரை நான், நீங்கள் ஏன் குடியரசுக் கட்சியில் இருக்கிறீர்கள், என்னோடு வரலாம் அல்லவா என்று ஒருபோதும் நான் கேட்டதில்லை. தோழர் பிரேமா சொன்னதைப் போல சட்டக்கல்லூரியில் நாங்கள் பயின்ற காலத்திலேயே ஒருவருக்கொருவர் அறிமுகமானவர்கள். 1985-88 அந்த காலகட்டத்தில் நானும் பிரேமா அவர்களும் சட்டம் பயின்றோம். மோகன் அவர்கள் பிரேமா அவர்களை பார்ப்பதற்காக சட்டக்கல்லூரிக்கு வருவார். இருவரும் ஒருவரை ஒருவர் விரும்பி பின்னர் திருமணம் செய்து கொண்டார்கள். அவருடைய நட்பு மிகவும் நாகரிகமான நட்பு, போற்றுதலுக்குரிய சிறப்புக்குரிய காதல். அப்படி இருவரும் ஒருவரை ஒருவர் விரும்பி திருமணம் செய்து கொண்ட பின்னர் தான் மோகன் அவர்கள் மதுரைக்கு சட்டம் பயில வந்தார். அப்போது நான் அங்கே அரசு ஊழியராக விவேகானந்தா காலனி என்கிற இடத்திலே ஒரு தன்னந்தனி வீட்டில் தங்கியிருந்தேன். என்னோடு பெரம்பலூர் மாவட்டத்தை சார்ந்த வழக்குரைஞர் பாண்டிய அரசன் என்கிற பாண்டியராஜன்
தங்கியிருந்தார். இப்போது பணி ஓய்வு பெற்றிருக்கிற கொளஞ்சியப்பன் அவர்களும் எங்களோடு பணியாற்றி கொண்டிருந்த நேரம் அது. அவருக்கும் மோகன் அவர்கள் நண்பர்தான். அந்த அடிப்படையில் தான் நான் அங்கே இருப்பதை அறிந்து என்னோடு அவர் தங்கி சட்டம் பயின்றார். அப்போதும் அவர் குடியரசுக் கட்சி தான். எப்போதும் அம்பேத்கர் பற்றாளர். வேறு எந்த அரசியலும் பேச மாட்டார். புரட்சியாளர் அம்பேத்கர் மீது அந்த அளவுக்கு அவருக்கு மிகப்பெரிய ஈர்ப்பு உண்டு, ஈடுபாடு உண்டு. வேறு எந்த அரசியல் கட்சியிலும் அவருக்கு தொடர்பே இல்லை. குடியரசுக் கட்சி தலைவர்களோடு தான் தொடர்பு. என்னோடு பேசும்போதெல்லாம் கரியம்மாள் அவர்களை பற்றி பெருமையாக பேசுவார். ஜி மூர்த்தி அவர்களை பற்றியும் பள்ளிகொண்டா கிருஷ்ணசாமி அவர்களை பற்றியும் பெருமையாக பேசுவார். சொல்லப்போனால் அவர் மூலம்தான் எனக்கு ஐயா கரியம்மாள் அவர்களை பற்றியும் பள்ளிகொண்டா கிருஷ்ணசாமி அவர்களை பற்றியும் தெரிய வந்தது. அந்த அளவுக்கு அவருக்கு குடியரசுக் கட்சியிலே ஒரு ஈடுபாடு, ஈர்ப்பு, பிடிப்பு, நம்பிக்கை. சட்டம் பயின்று அவர் வழக்குரைஞராக பதிவு செய்த பின்னரும் கூட சென்னையில் என்னை சந்திக்க வருவார். அப்போதும் அம்பேத்கரை பற்றியும் குடியரசுக் கட்சியை பற்றியும் தான் பேசுவார். கம்பன் அவர்கள் சொன்னதைப் போல பழகுவதற்கு மிகவும் இனிமையானவர். எந்நேரமும் புன்னகை தவிர உறவாடக்கூடியவர். சிரித்து கொண்டே இருப்பார். எப்போதாவது கோபப்படுவார், பெரும்பாலும் கோபப்பட மாட்டார். நாம் கோபப்பட்டாலும் கூட அப்போதும் சிரித்து கொள்வார். நாம் கண்டிக்கிற போது கூட புன்னகைப்பார். அந்த அளவுக்கு அவருடைய முதிர்ச்சி, பக்குவம் மேலோங்கி இருந்த காலங்களை நான் எண்ணி பார்க்கிறேன். பிறகுதான் அவரே முடிவெடுத்து விடுதலை சிறுத்தை யாரிடமும் கருத்தை திணிக்கக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. யாரையும் கட்டாயப்படுத்தி இங்கே வா, அதை செய் என்று வலியுறுத்தக்கூடாது என்பது என்னுடைய நிலைப்பாடு. அவர் மெத்த படித்தவர். என்னுடைய அரசியல், என்னுடைய களப்பணிகள் அவருக்கு தெரியும். ஆகவே அவரே ஒரு நாள் இந்த இயக்கத்தோடு தன்னை இணைத்துக் கொள்வார் என்கிற ஒரு புரிதல் எனக்கு இருந்தது. இன்றைக்கும் உயர்நீதிமன்றத்திலே வழக்குரைஞராக இருக்கிற பாலகிருஷ்ணனும் அவருக்கு நெருக்கமான நண்பர். அவர் நான் இயக்கம் தொடங்கிய காலத்திலிருந்து தன்னை சிறுத்தையாக அறிவித்து கொண்டவர். அவர் தொடக்கத்திலே திமுகவில் தீவிரமான ஈடுபாடு கொண்டிருந்தார். உயர்நீதிமன்றத்தில் வழக்குரைஞர் பாலகிருஷ்ணன் பணியாற்றி கொண்டிருக்கிற பாலகிருஷ்ணனை சந்திக்க வரும்போதெல்லாம் நான் அவருடைய அலுவலகத்தில் தோழர் மோகனை சந்திப்பேன். இப்படி எங்களுடைய உறவு வெவ்வேறு களத்தில் இருந்தாலும் கூட அல்லது கட்சியில் இருந்தாலும் கூட ஒரு நல் உறவாகவே இருந்தது. தோழர் பிரேமா அவர்கள் எப்போதாவது மோகன் அவர்களோடு வருகிற போது சந்திப்பார். அவரைப் போலவே இவரும் பக்குவமாக பழகக்கூடியவர், முதிர்ச்சியான அணுகுமுறைகளை கொண்டவர். நாங்கள் சட்டக்கல்லூரி மாணவர்கள் என்கிற அந்த அடிப்படையிலே நட்பாக இருந்தோம் என்றாலும் கூட அவர் வழக்குரைஞராக இல்லாமல் உடனே ஒரு நீதி
துறையிலே நடுவராக பணியாற்றக்கூடிய வாய்ப்பை பெற்றுவிட்ட நிலையில் அவர் உடனடியாக இந்த இயக்கத்திலே தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்கான சூழல் அமையவில்லை. பணி ஓய்வு பெற்ற பின்னர் தோழர் மோகன் அவர்களின் நினைவேந்தல் நிகழ்வில் அவர் மட்டும் இன்றி, பிரேமா அவர்கள் மட்டுமின்றி, அவருடைய அருமை பிள்ளைகள் அனைவரும் இன்றைக்கு இந்த இயக்கத்திலே தங்களை அதிகாரபூர்வமாக இணைத்து கொண்டார்கள் என்பது நமக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. லட்சோபலட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் மோகன் அவர்களின் குடும்பத்தை நாம் வரவேற்கிறோம், சிறுத்தைகளாய் வரவேற்கிறோம். அவருடைய மகன் தம்பி யுவராஜ் அம்பேத்கர் அவருடைய தந்தையை நினைவு கூர்ந்து ஒரு பாடலை அவரே எழுதியிருக்கிறார். அவருடைய முயற்சியில் அந்த பாடலை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார் என்பது மோகன் அவர்களின் உழைப்பு வீணாகவில்லை என்பதை உறுதிப்படுத்துகிறது. சில நேரங்களில் நாம் நம்முடைய குடும்பத்தை அரசியல்படுத்த தவறிவிடுவோம். நாம் தீவிரமாக அரசியலில் இருப்போம், ஆனால் மனைவி பிள்ளைகள் அதை பற்றி அறியாமலே இருப்பார்கள், தெரியாமல் இருப்பார்கள். அப்படி இல்லாமல் மோகன் அவர்களின் குடும்பம் அம்பேத்கர் வழியில் இயங்குகிற ஒரு குடும்பமாக இன்றைக்கு இருக்கிறது என்றால் மோகனை நாம் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம், நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். எனக்கு தெரிந்து பெரும்பாலான தோழர்கள் குடும்பத்தை அரசியல்படுத்த தவறிவிடுகிறோம். சில நேரங்களில் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் கணவன் அல்லது பிள்ளைகள் இறந்து போனால் கட்சி என்று போய் வாழ்க்கையை தொலைத்து விட்டான், நாங்கள் நடுத்தெருவில் இருக்கிறோம் என்று சொல்லி எழுவார்கள். அந்த நேரத்தில் நமக்கு ஈட்டியை எடுத்து விழாவில் குத்துவது போல் இருக்கும். அவர்களின் துக்கம் துயரம் நியாயமானதுதான் என்றாலும் கூட குடும்பத்தை அரசியல்படுத்தாமல் விட்டதன் விளைவாக இப்படிப்பட்ட விமர்சனங்களோடு அவர்கள் தமது துக்கத்தை வெளிப்படுத்துகிறார்கள் என்று எண்ணும்போது சற்று வேதனை வெளிப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு மோகன் அவர்களின் அருமை துணைவியார் பிரேமா அவர்கள் சிறுத்தைகளின் கொடியை கையில் ஏந்தி நானும் களத்தில் உங்களோடு நிற்பேன் என்று வந்திருப்பதும், அவருடைய பிள்ளைகள் நாங்களும் சிறுத்தைகள்தான் என்று இங்கே பிரகடனப்படுத்தி இருப்பதும் எனக்கு நன்றி உணர்வு மேலோங்குகிறது. வழக்குரைஞர் மோகனுக்கு நான் இந்த நேரத்தில் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். குடும்பத்தை அரசியல்படுத்தாமல் சமூகத்தை அரசியல்படுத்த முடியாது. குடும்பத்தில் உள்ளவர்கள் நாம் பேசுகிற அரசியலை புரிந்து கொள்ளாமல் வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாது. குடும்பத்தில் உள்ளவர்கள் அத்தனை பேரும் களத்திற்கு வந்து போராளிகளாக நிற்க வேண்டும் என்பதில்லை. ஆனால் நாம் ஏன் போராடுகிறோம் என்பதை புரிந்தவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம். அந்த வகையிலே மோகன் அவர்களின் குடும்பத்தை நான் இந்த நேரத்தில் பாராட்டி வரவேற்கிறேன். கடவுள் மகன் மோகன் கடந்து வந்த பாதை. திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் ஒன்றியம் தென்பள்ளிப்பட்டு எனும் கிராமத்தில் கடவுள் கண்ணம்மாள் அவர்களின் 3வது மகனாக பிறந்தார் வழக்கறிஞர் மோகன் அவர்கள். தனது தொடக்க கல்வியை கலசப்பாக்கம் ஆதிதிராவிடர் நலப்பள்ளியில் பயின்றார். தொடர்ந்து தனது கல்லூரிக்கான புதுமுக வகுப்பை சென்னையின் புகழ்பெற்ற MCC எனும் மெட்ராஸ் கிறிஸ்டியன் கல்லூரியில் பயின்றார். அதே கல்லூரியில் பொருளாதாரத்தில் இளங்கலை கல்வியையும் பயின்றார். அங்கே மாணவர் தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் என்கின்ற மகத்தான பொறுப்பை ஏற்று திறம்பட பல நிகழ்வுகளை ஒருங்கிணைத்தார். அதில் குறிப்பிடத்தகுந்த நிகழ்வாக முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களை அழைத்து வந்து தமிழ் இலக்கிய விழாவை நடத்தியது மிகவும் சிறப்புக்குரிய ஒன்றாகும். சென்னை பச்சையப்பன் கல்லூரியில்
பொருளாதாரத்தில் முதுகலை கல்வியையும் முடித்தார். சென்னை பல்கலைக்கழகத்தில் எம்ஃபில் பட்டப்படிப்பையும் மதுரை அரசு சட்டக்கல்லூரியில் சட்டக்கல்வியையும் முடித்து முதல் மாணவராக தேர்ச்சி பெற்றார். அதன் மூலம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வழக்கறிஞராக தன்னுடைய பணியை தொடங்கினார். மதுரையில் சட்டக்கல்லூரியில் படித்து கொண்டிருந்தபோது மதுரையில் தங்கி இயக்கத்தை கட்டமைத்து கொண்டிருந்த நமது மகத்தான மக்கள் தலைவர் எழுச்சித் தமிழர் அவர்களோடு ஒரே அறையில் தங்கி களப்பணியாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது. சமுதாய விடிவெள்ளியாம் ஜி. மூர்த்தி அவர்களின் பேச்சின் ஈர்ப்பால் ஈர்க்கப்பட்ட வழக்கறிஞர் க. மோகன் அவர்கள் 1990களின் தொடக்கத்தில் இந்திய குடியரசுக் கட்சியில் தன்னை இணைத்து கொண்டார். அதனைத் தொடர்ந்து இந்திய குடியரசுக் கட்சியின் திருவண்ணாமலை மாவட்ட தலைவராக மக்கள் பணியாற்றத் தொடங்கினார். ஐயா ஜி. மூர்த்தி அவர்களின் மறைவுக்கு பிறகு ஐயா பெரியவர் பி.வி. கரியம்மாள் அவர்களின் தலைமையில் பாரதிய குடியரசுக் கட்சியின் மாநில பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டார். அதன் மூலம் தமிழ்நாடு முழுவதும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் கருத்தியலை ஏந்தி கொண்டு தன்னுடைய அயராத மக்கள் பணியை முன்னெடுத்தார். அப்போது ஐயா பி.வி. கரியம்மாளின் வளர்ப்பு மகனைப் போலவே அங்கே திகழ்ந்தார் என்பது மிகவும் குறிப்பிடத்தகுந்தது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் நிலவிய சாதிய வன்கொடுமைகளுக்கு எதிரான பல்வேறு வகையான போராட்டங்களை தனது தலைமையில் நடத்தி சாதியத்தை முறியடித்தார். குறிப்பாக கிராமங்களில் நிலவிய இரட்டை குவளை முறையை எதிர்த்து சாதியவாதிகள் கண்டு அஞ்சி நடுங்குகின்ற மிகப்பெரிய தலைவராகவும் மக்களுக்கான போராளியாகவும் விளங்கினார். 1995ஆம் ஆண்டு பஞ்சுமி நில மீட்பு போராட்டங்களை மிக தீவிரமாக முன்னெடுத்தார். அதன் மூலம் 800 ஏக்கருக்கு மேல் மீட்டெடுத்து மக்களுக்கு கிடைக்க வழிவகை செய்தார். அத்தகைய போராட்டங்களின் போது வேலூர் மத்திய சிறைச்சாலையிலும் அடைக்கப்பட்டார். 1996ஆம் ஆண்டு தனது நண்பர் இயக்கிய எங்க சின்ன பொண்ணு என்ற திரைப்படத்திலும் சிறப்பு தோற்றத்தில் தோன்றினார். பல்வேறு வகையான போராட்டங்களை முன்னெடுத்த வழக்கறிஞர் க. மோகன் அவர்கள் தான் வாழ்ந்த காலத்திலேயே திருவண்ணாமலை மாவட்டத்தில் நிலவிய இரட்டை குவளை முறையை ஒழித்தார். பல கிராமங்களில் சுடுகாட்டு பாதையை மீட்டெடுத்தார். SC/ST சாதிய வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் பல சாதி இந்துக்களை கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தினார். அதனால் சாதி வெறியர்களுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தார். இவரது ஆங்கில புலமையை மாவட்டமே வியந்து பார்த்தது. மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக அறிவியல் தத்துவம் பேசக்கூடியவர். பிறகு 2005இல் தனது தோழர் எழுச்சித் தமிழர் தொல் திருமாவளவன் அவர்கள் தலைமையில் இயங்கிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் தன்னை இணைத்து கொண்டார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைத்து கொண்ட வழக்கறிஞர் க. மோகன் அவர்களுக்கு 2007இல் திருவண்ணாமலை மாவட்டத்தின் ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளராக பொறுப்பு வழங்கப்பட்டது. பம்பரம்போல் மாவட்டம் முழுவதும் சுழன்று கட்சி மற்றும் சமூக பணியாற்றினார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் கட்சியின் கட்டமைப்பை வலிமைப்படுத்தினார். எண்ணற்ற போராட்டங்களை முன்னெடுத்தார். எவ்வளவு விமர்சனங்கள் வந்தாலும் சகிப்புத்தன்மையுடன் எல்லோரையும் அரவணைத்தார். திருவண்ணாமலை மாவட்டத்தை திருமா மாவட்டமாக மாற்றியே தீருவேன் என்று உரத்து முழங்கும் போராளியாகவும் விளங்கினார். அதற்காக திருவண்ணாமலை மாவட்டம் முழுவதும் சூறாவளி என தன்னுடைய சுற்றுப்பயணத்தை தொடங்கி 1,00,000 உறுப்பினர்களை புதிதாக கட்சியில் இணைத்து அதற்கான கட்டணமாக ரூபாய் 10 லட்சத்தை கட்சியின் வங்கி கணக்கில் சேர்த்தார். மேலும் ஒவ்வொரு கிராமங்களிலும் கல்வெட்டுடன் கூடிய புதிய கொடிக்கம்பங்களை நிறுவி எழுச்சியோடு ஒவ்வொரு தோழர்களையும் அரவணைத்து வழிநடத்தினார். சுயமரியாதை கொள்கையின் மீது மிகுந்த பற்று கொண்டிருந்த வழக்கறிஞர் க. மோகன் அவர்கள் தன்னுடைய மகன் யுவராஜ் அம்பேத்கர் அவர்களுக்கு 2015ஆம் ஆண்டு நம்முடைய தலைவர் எழுச்சித் தமிழர் அவர்களின் தலைமையில் சுயமரியாதை மற்றும் சாதி மறுப்பு திருமணத்தை நடத்தி பெரிதும் மகிழ்ந்தார். இந்நிலையில் கட்சியின் மறுசீரமைப்பின்படி 2018ஆம் ஆண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின்
கல்வி பொருளாதார விழிப்புணர்வு இயக்கத்தின் மாநில செயலாளராக தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களால் நியமிக்கப்பட்டார். அதன் மூலம் கல்வியின் தேவை குறித்தும் பொருளாதாரத்தின் முக்கியத்துவம் குறித்தும் பல மாவட்டங்களில் பொதுக்கூட்டங்களை நடத்தி சொற்பொழிவு ஆற்றினார். மேலும் ஒவ்வொரு கிராமங்களிலும் அம்பேத்கர் பயிலரங்கம், திருமா பயிலரங்கம் போன்றவற்றை நிறுவிட முயற்சிகளை மேற்கொண்டார். 2021ஆம் ஆண்டு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் மேலிட பொறுப்பாளராகவும் தலைவர் அவர்களால் நியமிக்கப்பட்டார். இப்படியாக தொடர்ந்து பல மாவட்டங்களிலும் தனது அயராத உழைப்பை கொடுத்தவர் இரத்த அழுத்தம் மற்றும் நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டார். ஆயினும் அப்பொழுதும் இடைவிடாமல் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருந்தார். திடீரென்று 2022ஆம் ஆண்டு நவம்பரின் இறுதியில் மூளை நரம்பில் ஏற்பட்ட பாதிப்பின் காரணமாக சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஆனாலும் மருத்துவர்களின் சிகிச்சை பலனளிக்காத காரணத்தினால் நவம்பர் 30ஆம் தேதி காலை 7:30 மணி அளவில் வழக்கறிஞர் க. மோகன் அவர்கள் தன்னுடைய சமூக பணியை முடித்து கொண்டார். உயர்ந்து பறந்து கொண்டிருக்கும் நம் கொடியிலும் உரத்து முழங்கிக் கொண்டிருக்கும் நம் கொள்கையிலும் அவர் புகழ் என்றென்றும் நிறைந்திருக்கும். ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்கான களத்தில் என்றென்றும் அவர் பெயர் நிலைத்து நிற்கும்.